2026ஆம் ஆண்டில் மின்சார வாகனங்களை வாங்க எதிர்பார்க்கும் மக்களுக்கு உதவும் நோக்கில் மானியங்களை வழங்க ஜெர்மன் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதன்படி குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட குடும்பங்கள் மின்சார வாகனம் வாங்குவதற்கு €3000 முதல் €6000 வரை பெறலாம். குழந்தைகள் மற்றும் குறைந்த வருமானம் உள்ள குடும்பங்கள் அதிக தொகையை பெறுவார்கள். வரிக்கு முன் ஆண்டுக்கு €80,000 சம்பாதிக்கும் மக்கள் மானியத்துக்கு விண்ணப்பிக்கலாம். அத்துடன் €90,000 சம்பாதிக்கும் 2 குழந்தைகள் கொண்ட குடும்பங்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். இந்த திட்டம் காலநிலை பாதுகாப்போடு எண்ணெயை சார்ந்திருப்பதை குறைக்கும் எனவும் அரசாங்கம் நம்புகிறது. மேலும் அடுத்த சில ஆண்டுகளில் சுமார் 80,000 மின்சார வாகனங்களை வாங்குவதற்கு இந்த திட்டம் உதவும் என அதிகாரிகள் எதிர்பார்க்கின்றனர். இருப்பினும் சில குழுக்கள் இந்த திட்டத்தை விமர்சித்துள்ளன. வருமான வரம்புகள் மிக அதிகமாக இருப்பதாகவும் பயன்படுத்திய கார்களையும் இதில் சேர்க்க வேண்டும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். வாகனங்களுக்கான மானியத்துடன் நாடு முழுவதும் மின்சார வாகன முன்னேற்ற நிலையங்களை விரிவுபடுத்தவும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டம் உள்ளூர் வாகன உற்பத்தியாளர்களை அதிநவீன மற்றும் மலிவான மின்சார கார் தயாரிப்பில் ஈடுபட தூண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.